இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம 5 அமானுஷ்யமான இல்லை 5 ஃபனி மெசேஜ் பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் தான் அதோ வெல்கம் டு பேர்வியுடன் vlog. டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை எதிர்பார்க்க பொறுப்பாங்க. அதையும் மீறி இந்த வீடியோ நீங்கள் தொட்டு பார்த்து நீங்கள் ரத்தம் வந்து எடுத்துகிட்டே செஞ்சா பொறுப்பல்ல என்று சொல்லி இந்த வீடியோ ஸ்டார்ட் செஞ்சுக்கிறோம். இது ஒரு கேட்டு. இது கேட்டுன்ற விஷயமே எனக்கு இவ்வளோ நேரம் கழிச்சு தான் தெரியுது. இந்த கேட்டை எதுக்கு கட்டி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்ல நீங்க நேரம் நடந்து போகலான்னு நினைக்கிறீங்க. ஆனா ஒரு கட்டத்துல இந்த கேட் வரும்போது அந்த புல்லுல போயிட்டு சட்டக்குன்னு நீங்க வந்து இந்த ரோட்டுக்கு வந்தாங்க. இதுக்காக தான் இந்த கேட்டை நடுவில் கட்டி வச்சிருக்காங்க. ஸோ கண்ணு தெரியாதவங்களும் இந்த ரோட்ல போனீங்கன்னா மறக்காம இங்க ஒரு கேட் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அவங்களே இது கேட்டான்னு பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு இந்த ஒரு கேட்டை கட்டி வச்சிருக்காங்க. இந்த கேட்டை கட்டின ஒரு அந்த கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் என் கையில கிடைச்சாருன்னா அவருக்கு நான் கொடுக்க போற பரிசு வேற மாதிரி தான் இருக்காரு. ஸோ வாங்க அடுத்த மேஜர் பார்க்கலாம். இது ஒரு சர்க்கிள். நம்ம சின்ன வயசுல இந்த பக்கம் படிக்கட்டுல ஏறிட்டு சொயின்னு நம்ம ஸ்கூல்ல எல்லாம் விளையாடுவோம், பார்த்துருக்கீங்களா? அந்த சர்க்கஸ் தான் இது. ஆனா இது வந்து உலகத்திலேயே ஒரு விசித்திரமான சர்க்கிள் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல பாதி தூரம் வந்து சறுக்கிறவங்க வந்து டங்கு டங்கு டங்குன்னு இடிச்சுட்டு வந்து கடைசியில சறுக்கிட்டு போய் சந்தோஷப்படுவாங்க நினைக்கிறேன். ஸோ இந்த சர்க்கிள்ல நம்ம 10 ரவுண்டு போனாலே போதும், உங்க வாழ்க்கையில நீங்க போகவே நினைக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் தான் இது. ஸோ இந்த சர்க்கிளை கட்டினவன நம்ம பாராட்டணுமான்னு நீங்களே சொல்லுங்க. ஸோ வாங்க அடுத்த இமேஜுக்கு போகலாம். யாருதான் பொதுவா ரோடு உடனே நம்ம ஊர்ல எல்லாம் புதுசா தான் ரோடு கட்டுவாங்க. ஆனா லண்டன் சைனாலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேப் போட்டே ஒட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்க சவுத்துல விரிசல் இருக்கா? இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டிடுவாங்க. 10 மாசம் பிரியவே பிரியாது. டிஸ்க்ளைமர்: அடுத்த இமேஜ் நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ பாஸ் பண்ணி சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த வீடியோ போட்டு பாருங்க. உங்களுக்கு சைக்கிள் ஓட்டணும்னு நினைக்கிற அட் டைம்லேயே கக்கா வருதா? இந்த சைக்கிள் நீங்கள் ட்ரை பண்ணலாம். யாருக்காவது அர்ஜென்ட்டாக கக்கா வந்தால் நீங்கள் அழகாக சைக்கிளில் போயிட்டு சுகமாக அந்த இதில் பாத்ரூமில் இருந்துக்கலாம். ஸோ பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக இந்த தண்ணி போகிறதே அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் இந்த சைக்கிளுக்கு 3 வீல் இருக்குது. மொதல் வீல் பெருசாக இருக்குது, பின்னாடி 2 வீல் சின்னதாக இருக்குது. இப்போ அவனு உன்னை கேட்டானுங்களா? இல்லை நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? இவனுக்கு தான் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உட்காரும்போது நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சைக்கிளை இந்த மாதிரி கிருத்துருவமாக கண்டுபிடிச்சவங்கள நம்ம பாராட்டி தான் அவங்கள. உங்களுக்கு வெங்காயம் அறியும் போது கண்ணில் தண்ணி வரக்கூடாதா? இந்த அம்மா மாதிரி இந்த இதை போட்டுக்கோங்க. அது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இவங்க மகனே கையில் நடுவில் வந்து கையை வச்சா கூட இவங்க தெரியாம அவங்க விரலையும் சேர்த்து வெட்டிட்டு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த அம்மா வந்து மும்முரமா வெங்காயத்தை வெட்டிட்டு இருக்காங்க இந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு. அது வெங்காயத்தை வெட்டி எதுல போறாங்க பாருங்க, ஒரு இவ்வளவு பெரிய வாளியில போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல எல்லாம் சின்ன தப்புல தான் வச்சு பார்ப்போம். இந்த அம்மாவை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி இன்வென்டருக்கு வைக்கிற மாஸ்க் எல்லாம் தூக்கி வெங்காயத்தை வெட்டுறதுக்கு வச்சிருக்காங்கல்ல, அதுக்காகவே இந்த அம்மாவை என்னதான் இருந்தாலும் மாஸ்க் போடுற கடமையில கண்ணியமா இருக்காங்க. மறக்காம இந்த 5 இமேஜஸ்ல எந்த இமேஜ் பிடிச்சிருக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுக்கு லைக்கிற மாதிரி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.